பனை, தென்னை, நிலம், வளம் சார்ந்த தொழிற்சாலைகளை வாழ்விடும். இப்போ என்ன திருச்செந்தூர் பகுதியில் பெரிய நிறைய பனை இருக்குது, அங்கே போடுவேன் தொழிற்சாலை. எங்கள் ஊர் ராமேஸ்வரத்தில் பனை இருக்குது, அங்கே போடுவேன். எங்கே இருக்கோ அங்கே போடுவேன். இல்லைன்னா அங்கேருந்து மற்ற இடங்கள் வந்து எடுத்துக்கிட்டு வருவேன், பதநீரை மற்ற இடத்துல அப்படி கொண்டுட்டு வருவேன். அப்போ நீங்கள் வந்து வேலை இல்லைன்னு நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை, அவரவர் வாழ்விடத்திலே கொடுத்துருவேன். அதுதான் ஐயா அப்துல் கலாம் புறா திட்டம்ங்கிறார். உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியில் சிற்றூர்களின் பொருளாதாரத்தை கவனிக்காமல் ஒரு நாட்டின் சமூகத்தை பொருளாதாரத்தை வளர்த்து எடுக்க முடியாது. நம்ம நாடு கவனம் பண்ணுவது நகர்ப்புற வளர்ச்சி தான். ஸ்மார்ட் சிட்டி இருக்கும், ஸ்மார்ட் வில்லேஜ் இருக்காது. அப்போ இது நகர்ப்புற வளர்ச்சியை கவனம் பண்ணுறதுனால கிராமங்கள் காலியாகி நகரங்கள் பிதுங்கி வழியுது, தேவையற்ற நெருக்கடியை சந்திக்குது. நான் அப்படி இல்லை, உன் வாழ்விடத்திலே சிறந்த கல்வி, சிறந்த மருத்துவம், வேலைவாய்ப்பை தந்துடுறேன், நீ அங்கேயே இருன்றேன், அங்கேயே இருக்க வச்சுருவேன் மக்களை. அவன் தேவைப்பட மாட்டான். ஏன்னா தலைநகர் 5 தலைநகராக பிரிச்சுறேன். தலைநகரை மாற்றுவோம், தமிழகத்தை மாற்றுவோம். 5 தலைநகர், நீ நிர்வாக தலைநகர் 5, விளையாட்டுக்கு 1, நிர்வாகத்துக்கு 1, கணினி கலைத்துறைக்கு 1, மெய்யியலுக்கு 1, கலை பண்பாட்டுக்கு 1 பிரிச்சு விட்டுருவேன். நீ எங்கெங்கே ஒரு கருப்பட்டி எங்கே வச்சிங்கன்னா எல்லா இரும்பு ஒரு இடத்துல குவியுது, 5 நொறுக்கி வச்சுட்டிங்கன்னா அங்கங்கே நின்று. அப்போ எனக்கு நெரிசல் இல்லை. அப்போ அது சொல்கிறது, அது ஒரு பெரிய கனவு, அதை நான் விரிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி நீங்கள் போகும்போது வெற்றிடம்னு ஒன்று நீங்கள் பார்க்க முடியாது. சாலையில் இப்படி போனீங்கன்னா நம்ம ஆட்சியில் நீங்கள் 5 ஆண்டு தான், நான் 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம்னு சொல்லுங்கள். 10 ஆண்டு தான் நீங்கள் பூமியை பச்சை பொறவையால் போத்திடுவேன். என் பூமி நீங்கள் பாருங்கள். இப்போ இங்கே இப்போ பாலையில் போனீங்கன்னா அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் மரங்கள் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒன்று மாடுகளாக மேய்ஞ்சிட்டு இருக்கும், இல்லை ஆடுகளாக மேய்ஞ்சிட்டு இருக்கும், இல்லைன்னா நீர்த்தேக்கமாக இருக்கும், இல்லைன்னா காடுகளாக இருக்கும். வெற்றிடம்னு ஒன்றே இருக்காது, வெற்றிடம்னு ஒன்றே இருக்காது. இதெல்லாம் சாத்தியமா? கேரளாவுக்கு போய் பாருங்க, காலி இடம்னே ஒன்று இருக்குது, அதில் ஆடு மாடு மேய்ஞ்சிட்டு இருக்கும், இல்லை மரங்கள் இருக்கும். ஒரு வீடுனா 3 மரம் இருக்குமா, பலா, வாழை, தென்னை, ஏதாவது மரம் இல்லாத வீடு காட்டு பார்ப்போம். நீ இந்தியா முழுமைக்கு பயணி, விண்ணூர்தியிலிருந்து கீழே பாரு, வெள்ளை வெள்ளையா கட்டடங்கள், சின்ன சின்னதா புள்ளி மாதிரி மரங்கள், பச்சை தெரியும். கேரளாவுக்கு போய் பாருங்க, பச்சையா இருக்கும், புள்ளி புள்ளியா வீடுகள் தெரியும். நீ நான் என்ன சொல்றேன்னா நீங்க பறந்து பாருங்க, வேணா பாருங்க. எங்கள் ஊர் ராமநாதத்துக்கு போகும்போது எல்லாம் என்ன பச்சை பசேன்னு இருக்குது, வறண்ட பூமி. இறங்கி பார்த்தா தான் வேலி கருவல்னு தெரியும். மேலே இருந்து பார்க்கும்போது பச்சையாக இருக்கு, இவ்வளோ சிறப்பான நாடான்னு நினைப்பீங்க நீங்கள். பாருங்க, ஒன்று மேய்ச்சல் நிலம் இருக்கும், இல்லைன்னா காடுகளாக இருக்கும், இல்லைன்னா பண்ணைகளாக இருக்கும், வேளாண் பண்ணைகளாக இருக்கும். நான் கழுதை வளர்ப்போம்னா சிரிப்பீங்க. ஒரு கழுதை பால் 1 லிட்டர் 5000 ரூபா. உலகத்திலே ரொம்ப இந்த அழகு பொருட்களை தயாரிக்கிறது கழுதைப்பாலில் தான். 60 விழுக்காடு வந்து இந்த விலை உயர்ந்த பாலாடை கட்டி சீஸ் கழுதைப்பாலில் தான் தயாரிக்கிறான். கேரளாவில் ஒருத்தர் மாதம் 50 லட்சம் சம்பாதிச்சுக்காரு கழுதை வளர்த்து. நீங்கள் வளர்க்கலைன்னா போங்க, ஆடு மாடு வளர்க்க நீங்கள் வர, நான் மேய்ச்சிக்கிறேன். ஆனால் பால் யாராவது கேட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கிறேங்க. அப்போ கூட்டு வேளாண் பண்ணேன், அதை உருவாக்கிடுவேன், அதை இயற்கை சுற்றுலாவாக மாற்றிடுவேன். நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா இங்கே 2000 ஏக்கரில் 5000 ஏக்கரில் விளைநிலம் இருக்குன்னா அங்கே ஒரு தங்கும் விடுதி, அங்கே உணவகம், அங்கே சுற்றுலா, அங்கே எல்லாம் இருக்கும். நீங்கள் வந்து குடும்பத்தோடு வந்து என்ன கீரை வேணுமோ அந்த கீரையை சமைக்கலாம், என்ன மீன் வேணுமோ பிடிச்சி கொடுப்போம், எந்த கோழி வேணுமோ என்ன வேணுமோ அங்கே நாங்கள் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி செஞ்சுருவோம். நமது சின்னம் விவசாயி. ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.